நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சிவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஹையர் வாஷிங் மிஷினுடைய ட்ரைவ் போர்டு, விஎப்பி ட்ரைவ் போர்டு பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் போயிருந்தது, அதாவது கண்ட்ரோல் போர்டுங்க. அந்த பவர் போர்டை நம்ம ரிப்பேர் பண்ணி போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா F7 எரர் வந்து மோட்டர் செக்ஷன் தான், விஎப்பி ட்ரைவ் அப்படிலாம் மோட்ரு. சரி, நம்ம அடுத்தது பார்த்தோம்னா இங்கே தான் செக்ஷனு. அது பிரித்து பார்த்தோம்னா மோட்டருக்கான வைண்டிங் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைவ் போர்டு பிரித்தோம். ட்ரைவ் போர்டு பிரித்தோன்னு பார்த்தோம்னா இந்த கேப்ஸ் இங்கே தெரியுதுங்களா, இந்த கேப்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை ஆகிடுச்சு, ஓப்பன். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த வீட்டில். நியூட்ரல் கட் ஆகிடுச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ் ஜம்ப் ஆகிடுச்சு வோல்டேஜ். அப்படி ஜம்ப் ஆகும்போது என்ன பண்ணால் டிசி வோல்டேஜ் கூடிடும். 330 வோல்டேஜ் அதுக்கு மேலே போச்சுன்னா கேப்ஸ் இது ஓப்பன் ஆகிடும். அது டபுள் ஆகிடுச்சு டிசி வோல்டேஜ். அப்போ என்னாச்சு, 450 வோல்ட்டுக்கு இது 270 மைக்ரோஃபேரட் இந்த கேப்ஸு, இது ஓப்பன் ஆகிடுச்சு, டோட்டலாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கேப்ஸ் இல்லை, ஸ்டாக்கும் இல்லை, நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல. சரி, எமர்ஜென்சி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நான் 450 வோல்ட்டுக்கு 120 மைக்ரோஃபேரட் கேப்ஸ் வந்து 4 சீரீஸ் பண்ணாமல் பேரலல் பண்ணியிருக்கேன். சீரீஸ் பண்ணோம்னா வோல்டேஜ் கூடும், பேரலல் பண்ணோம்னா ஹார்ம்ஸ், அதாவது மைக்ரோஃபேரட் வேல்யூ கூடும். ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அதை தான் செஞ்சுருக்கேன், பேரலல் பண்ணி போட்டிருக்கேன் நாலத்தையும். தெரியுதுங்களா? ப்ளஸ் நாலத்துக்கும் சென்ட்ரல் ப்ளஸ் பண்ணிவிட்டேன், சைடு எல்லாத்தையும் மைனஸை கொண்டு போய்ட்டு மைனஸ் உடைய டெர்மினலில் லிங்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ஆன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 10 டைம் பிங்கிங் வரும். இது வந்து கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அங்கே கம்யூனிகேஷன் ஒயர் பாருங்கள், இந்த 3 பின் ஜாக்கு கனெக்ட் பண்ணல, இது ட்ரைவுக்கு மோட்டருக்கு போகிற ஜாக்கு, இதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. ஏன்னா நம்மக்கிட்டே அந்த இதுக்கெலாம் இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணல. மோட்ரு டெஸ்டிங் மோட்டரோ அந்த போர்டுலாம் நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா அது காமனாக வராது எல்லாத்துக்கும். ஒவ்வொரு போர்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் கம்யூனிகேஷன் காமன் தான், பட் நமக்கு ஸ்டாக் இல்லை, நம்ம டெஸ்டிங் வச்சுக்கல. அதனால் இது இப்போ இது பண்ணியிருக்கோம், செக் பண்ணிவிட்டோம். இப்போ பக்காவாக இருக்குது. நாளைக்கு கொண்டு போய் போட்டு மிஷின் ரன் ஆகுதுலன்றதை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸில் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.